கேஜி. இது வந்து எப்படின்னா 3 பேஸுக்குள்ள யூஜி கேபிள். ஓகேண்ணா. அதில் உள்ள ஒயர் 6 ஒய்பி பிளாக்கு. ஓகேண்ணா. 6 ஒய்பி 3 பேஸு பிளாக்கு வந்து நியூட்ரல். ஆமாம். அதுலேருந்து அது பஸ்பார் சேம்பர். அதுலேருந்து சேம்பர்லேருந்து நம்ம நிறைய லைன் எடுத்துக்கலாம். நம்ம எத்தனை லைன்னாலும் அது குறிப்பிட்ட லோடுக்கு தகுந்தபடி எடுத்துக்கலாம். சிங்கிள் பேஸும் எடுத்துக்கலாம், 3 பேஸும் எடுத்துக்கலாம். 3 பேஸ்னா 3 பேஸ் கொடுத்து எடுக்கணும். சிங்கிள் பேஸ்னா அந்த 3 பேஸில் எது ரெகுலர் பேஸாக எடுத்து கொடுக்கணும். சரிண்ணா. நியூட்ரல் எடுத்துக்கிட்டு அது பெயிண்ட் வச்சிருக்காங்களா ரெட்டு? அது வந்து 6 ஒய்பி அங்கேருந்து வர்ற கோபிளோட அந்த ஒயர் 3 பேஸும் அப்படின்னா 3 பேஸும் வந்து லிங்க் ஆகக்கூடாது. அது வந்து தனியாக தனி லைனாக வரணும். போகணும். ஒன்று லிங்க் ஆனிச்சுன்னா இதாகிடும், ஷார்ட் ஆகும், 4 பார்ட்டி ஆகிடும். ஓகே. அதனால என்னன்னா அந்த என்ன கொடுக்குறோமோ 3 பேஸு, அந்த 3 பேஸும் உள்ளே போகணும். கரெக்டாக போய் மாறி போகணும். அப்போ தான் அது ஆகும். ராங் கனெக்ஷன் ஆனிச்சுன்னா அது ஷார்ட் தான். அதுக்கப்புறம் நேராக மீட்டர் பாக்ஸுக்கு வரும். ஆமாம். அதுலேயே இன்னும் கொடுத்துட்டு அவுட்டு அதேமாதிரி 3 பேஸை எடுத்து 3 பேஸ் மீட்டரில் கொடுத்து. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இன்னு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து அவுட்டு. சரிண்ணா. அதே மாதிரி இங்கே வந்து லெஃப்ட்டில் கொடுத்து ரைட்டில் எடுக்கணும். மீட்டர் சிங்கிள் பேஸாக இருந்தாலும் இல்லை, இதில் வந்து இன்னு அவுட்டு, இன்னு அவுட்டு. நியூட்ரலுக்கும் அதே மாதிரி இன்னு அவுட்டு. சரிண்ணா. அதே மாதிரிக்கே கீழே வந்து மீட்டர் பாக்ஸ் இதுக்கு வரும். பாக்ஸில் வந்து பீஸ் கேபிளுக்கு வரணும். மீட்டர்லேருந்து 3 பேஸ் உள்ள பீஸ் கேபிளுக்கு வரணும். 3 பேஸ் உள்ளது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் கொடுத்து ரைட்டில் வாங்குவோம். அதே மாதிரி குத்துக்கு இருக்குதுன்னா பீஸ் கேள் இப்படி வச்சோம்னா, இப்படி பரட்டி 3 பீஸ் கேள் வச்சோம்னா லெஃப்ட் ரைட் வச்சோம்னா லெஃப்ட்டில் கொடுத்து ரைட்டில் எடுக்கும். அதே கீழே மேலே கொடுத்தோம்னா கீழே கொடுத்து மேலே எடுக்கும். கீழே இன்னும் மேலே அவுட்டு. அது எல்லாரும் ப்ராப்பராக பண்ணுவாங்கிறது இல்லை, ரூல்ஸ் அதான். லெஃப்ட்டில் எப்படி கொடுத்து எடுக்கிறோமோ அதே மாதிரிக்கு இன்னும் அவுட்டு பீஸ் கேர்லாம் வந்து ப்ராப்பராக ஐபி ரூல்ஸ் படி அப்படி தான் கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நேராக வந்து அது ஒரு எலக்ட்ரிஷன் அந்த மாதிரி மாற்றி போட்டுவாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுறது. அடுத்தது பீஸ் கேர்லேருந்து ஐசோலேட்டர். ஓகே. இப்போ இதுக்கு வந்து என்ன கேபிள் திக்னஸ் யூஸ் பண்ணுவோம்? 720 ஒயர். 720 கேபிள்னு கேட்கணும். ஆமாம், அது 720 ஒயர்னு அதில் இருக்குது. 716 இருக்குது. கேஜிக்கு தகுந்தபடி இருக்குது. ஜிபி கேஜிக்கு தகுந்தபடி இருக்குது. நார்மலாக வந்து 720 ஒயர் இருந்தால் போதும். ஜிபி இந்த மாதிரி கணக்கு போடுறப்ப. இப்போ இது வந்து நியூட்ரலான இது வந்து பேஸ் மட்டும் தான் கண்ட்ரோலில் பீஸ் கேரில் வரும். 3 பேஸை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் டைரெக்டாக எடுத்துடலாம். நியூட்ரலை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் லோடு, மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பேஸ் மட்டும் தான் 3 பேஸ். நியூட்ரல் தேவை கிடையாது. எர்த்து மட்டும் தான் கிரவுண்ட் எடுத்து தேவை. 3 பேஸில் மட்டும் தான் ஓடும். சிங்கிள் பேஸ்னா தான் நியூட்ரல் தேவை. ஓகே. ப்ளஸ் மைனஸ். இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐசோலேட்டருக்கு வந்துருச்சு. ஐசோலேட்டர்லேருந்து மெயின் பாக்ஸுக்கு வரணும். மெயினில் அந்த மாதிரி தான் கீழே கொடுத்து மேலே எடுக்கணும். அதுலேருந்து மேலே டாப் பீஸ்கேர்லேருந்து மெயின் பாக்ஸ்லேருந்து டாப் பீஸ்கேர் இது ஆஃப் பண்ணால் இந்த கண்ட்ரோல். இதில் வந்து அதே மாதிரி தான் இந்த வருதுன்னா இந்த கண்ட்ரோல் இப்படியே வரணும். படி மாற்றி கீத்தி முறுக்கணும்னா அவங்களுக்கு தொழில் தெரிஞ்சது தான். ப்ராப்பர்னா அதுதான். இப்போ இந்த லெஃப்ட்டு இதை எடுக்கிறேன்னு வச்சுங்க, அந்த இது ஆஃப் ஆகிடும். அதுதான் வருது. இப்போ இந்த கேபிள் வந்து இந்த இதுக்கு வந்துட்டு வருமானா இல்லை டேரெக்டாகவே வந்துருமா? நியூட்ரல் தான் வரணும். இது இந்த கண்ட்ரோல், இதுலேருந்து இது கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே. இதுலேருந்து இது கண்ட்ரோல் ஆகும். இதுலேருந்து இது கண்ட்ரோல் ஆகும். அது வந்து இது வந்து திருப்பி இந்த கண்ட்ரோல் வேறு. இதுலேருந்து இப்படி தான் வரணும். ஓகே. ஐசோலேட்டர் வந்து மெயின்லேருந்து டாப் ஃபீஸ் கேரில் இதுலேருந்து அவுட்டே போகணும். ஓகே. இப்போ லோடு வந்து ஒவ்வொரு ஃபீஸ் கேரியர்லாம் கம்மியாகிட்டே வரும். அது பவர் அதுக்கு தகுந்தபடி தாண்டி வர்றதுனால அது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆனிச்சுன்னா இந்த பீஸ் தாங்கக்கூடியது இருந்தால் தாங்கிக்கும். பீஸ் எந்த அளவுக்கு நம்ம லோடு கொடுக்குறோமோ இது ஃபஸ்ட்டு போய் தான் அதுக்கப்புறம் இந்த பேஸாக போகும். இதுலேருந்து இதுக்கு போகும், இதுலேருந்து இதுக்கு போகும், அதுக்கப்புறம் தான் மீட்டருக்கு போகும். கொஞ்சம் ரிவர்ஸில் தான் அடி வாங்கும். அடிபட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டில் எந்த பீஸ்க்கு லோடு எடுக்குதோ அது இருக்கும். ஓகே. அதனால தான் ஸ்டெப்பாக லோடை குறைச்சி கொடுக்கணும். இந்த ஒரே மாதிரி கம்பி போட்டோம்னா ஈவனாக தான் இருக்கும். ஓகே. இல்லை இப்போ 4 கம்பி போகிறேன்னு வச்சுக்கோங்க, பீஸ்களுக்குன்னு லோடு இருக்குது, 2 கம்பி போகணும். இதை தாண்டி தான் இங்கே வரணும். இதுலேருந்து ஒரு கம்பியாக குறைச்சி இதில் இப்போ 3, இதில் 4 போட்டோன்னா இதில் 3, இதில் போட்டால் 2. இப்போ இது நிற்க மாட்டுதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த லோடு நார்மலாக உள்ள லோடுக்குள்ள பீஸு கம்பி கெப்பாசிட்டிக்கு பத்தலைன்னா பீஸுக்கு லோடுக்கு தகுந்த போய் சேர்த்துக்கலாம். நிற்கிற அளவுக்கு தான். இப்போ அங்கே ஷார்ட் மோட்ரு தம் ஆகுதுன்னா பீஸ் போகணும். அப்போ தான் மோட்ரு ஃபால்ட் ஆகாது. இழுத்து நான் பெரிய கம்பியாக தூக்கி கொடுத்தோம்னா அங்கே புகஞ்சிடும், மோட்டரில் புகஞ்சிடும். அதனால் அந்த லோடு நம்ம ஏதாச்சும் இந்த தம்மாவது அண்ணா அப்பா சொன்னாங்க பாருங்க, பீஸ் போச்சு அப்படி போகலன்னா தான் சிக்கல் போகணும். அந்த தம்மாகிறப்ப இது போகணும். அப்போ தம்மாத அளவுக்கு நம்ம லோடை குறைச்சி ஓட்டணும். ஓகே. அப்போ தான் சேஃப்டி.
எதுக்கு அப்புறம் பீஸோட வேலையே அதானே. ஃபியூஸ் போடுறதுக்கு தான். ஷார்ட் சர்க்யூட் ஆனால் ஃபீஸ் போகும். பிரேக்கரே அப்படி இருந்தால் ஐசோலேட்டர் பிரேக்கர்னா கூட ஓகே அங்கே பிரேக்கர் பீஸ் கம்மி. இப்போ இந்த வீடாக இருந்தால் ஷார்ட் சர்க்யூட் ஒரு சர்க்யூட்டுக்கும் பிரேக்கரை வச்சுருவேன். சரி. லைட்டிங் லோடாக இருக்கட்டும், 3 பேஸ் மோட்டருக்குள்ள இப்போ ஷார்ட்டருக்கு வரணும். ஷார்ட்டருக்கு வந்துட்டு ஷார்ட்டருக்கு என்ன லோடு தேவையோ அதுக்குள்ள கெப்பாசிட்டரு 3 பேஸையும் கொடுத்து இன் அவுட் எடுத்து எடுக்கணும். அதுலேயும் என்ன அவுட்டு போட்டு எடுக்கணும். கீழே இன்னும் கொடுத்து மேலே அவுட் எடுக்கணும். இதில் வந்து மாற்றி கொடுத்துருக்கு. இதில் வந்து டாப்பில் கொடுத்து கீழே எடுத்துருக்கு. தெரியுதுங்களா? ஷார்ட்டரில் என்ன கனெக்ஷன் மெத்தட் வருதோ அதான். இப்போ இதுக்கு வந்து ஒரு கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம்லண்ணா, இது வந்து என்ன திக்னஸ்ண்ணா கேபிள்? இந்த கேபிள்லாம் இது வந்து கேபிள் இது வந்து 1 ஸ்கொயர் mm தான் கெப்பாசிட்டருக்கு லோடு தேவையில்லை. 1 ஸ்கொயர் mm போதும். சரி. அந்த லோடு எடுக்கிற அந்த இப்போ சப்ளை மெயின் சப்ளை வருது இல்லை, இதுக்கு தான் 720 வயரு. இன் அவுட்டு ஃபுல்லாக 720 வயர் தான். இன்னும் ஷார்ட்டருக்கு வந்துட்டு அவுட்டும் அதே வயர் தான் போகும். சரி. அதான் அதுக்குள்ள கெப்பாசிட்டி எத்தனை ஹெச்பி அப்படிங்கிறது தான். இப்போ லோடு சின்ன 1 ஹெச்பின்னா ஒரு 2.2 கணக்கு இருக்கு. லோடுக்கு தகுந்தபடி ஸ்கொயர் mm கணக்கு இருக்கு. ஓகே ஓகே. இது 720 வயரு. மல்டியாக இருந்தால் 4 ஸ்கொயர் mm இல்லை 6 ஸ்கொயர் mm இருக்கு. அதெல்லாம் கணக்கு இருக்கு ஒன்று. சரிண்ணா. இப்போ இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம்ல, இது வந்து எர்த்தானே? இது கிரவுண்ட் எர்த்து. கிரவுண்ட் எர்த்து வந்து அடிச்சிருக்கோம்ல, இது வந்து பைப்பு கிரவுண்ட் எர்த்து. சரி. முன்னாடி அடிக்க மட்டும் அடிச்சுட்டோம் நாங்கள். கீழே அடிச்சிருக்கீங்க. சும்மா இதில் தான் அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எத்தனை பைப் அடிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம உள்ளார ஃபியூஸ் போச்சுன்னா பார்க்கறதுக்கு ஒரு 3 லைட்டு மட்டும் நம்ம வைக்க வேண்டியது இருக்குது. என்னப்பா? இப்போ உள்ளார ஃபியூஸ் போச்சுன்னா இப்போ 3 லைட்டுன்றது வந்து இந்த மாதிரி சுவிட்ச் இருக்குல்ல, இந்த மாதிரி ஹேங் பாக்ஸ் வச்சு இண்டிகேட்டர் மட்டும் 3 பீஸ் கண்ட்ரோல் பீஸ் போனிச்சுன்னா நம்மளுக்கு வந்து தெரியுற மாதிரி எந்த பீஸ் போயிருக்குன்றது தெரியறதுக்கு இண்டிகேட்டர் வச்சு ஒரு ஹேங் பாக்ஸில் 3 இண்டிகேட்டர் 3 பீஸ் கண்ட்ரோலில் வைக்கணும். அது மட்டும் தான் நம்ம இப்போ வைக்க வேண்டியது இருக்குது. இது மேலே இங்கேயும் அவுட்டு எடுக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இங்கேருந்து எடுத்து அந்த ஹோல் இருக்குல்ல, அதை நமக்கு வச்சுட்டோன்னா பார்த்தா தெரியும். ஓகே ஓகே. இப்போ பஸ்பர் வந்து புதுசாக வாங்குறதா இருந்தால் எவ்வளோண்ணா வரும் பஸ்பர்லாம் புதுசாக வரணும்னா இது வந்து 2800 1800லேருந்து இருக்கு. ஓகே. ஆமாம், ஒரு கம்பெனி ஒரு ரேஞ்சு போடுறான். ஒரு ஃபியூஸ் கேரியர்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 160 240 ஒவ்வொன்று அதுக்கு ஆம்ஸுக்கு தகுந்தப்படி இருக்கு. 63னா 200 180 200 ரேஞ்சு வருது. இப்போ 32 ஆம்ஸ்னா 130 120. ஒரு லோடுக்கு தகுந்தப்படி தான். வீட்டு ஹவுசிங் வேறிங்கன்னா 32 போதும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ மோட்டாருக்கு பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 63, அதிகபட்சம் 100 ஆம்ஸ் 200 ஆம்ஸ், அதுக்கு தகுந்த பீஸ் ஸ்கேல் இருக்கு. இப்போ ஓவரால் இந்த செட்டப் ஃபுல்லாக செட் பண்ணணும்னா எவ்வளோ வரும்? அது இப்போ போர்டு இதெல்லாம் சேர்த்து இது சம்மந்தமாக பார்த்தோம்னா மொத்தமாக இந்த போர்டு செட்டப்பே இந்த கெப்பாசிட்டர் இல்லாமல் ஸ்டார்டர் இல்லாமல் பண்ணணுன்னாக்கா எவ்வளோ வரும்? இந்த இதுக்கு என்னது ஜென்ரேட்டருக்கு உள்ளது, போர்டு, பஸ்பரு, ஃபியூஸ் கேரியரு, இது ஒரு 1000, இது ஒரு 2 4. போர்டு செட்டப்புக்கு மட்டும் 12 ரூபா வரும். மட்டும் லேபர் சேர்த்தோம்னா 16 ரூபா வந்துடும். 16 ரூபா வந்துடும். அப்போ அந்த கேபிள்னா இந்த மேலே உள்ள கேபிள் வந்து மீட்டர் கணக்கு தான். மீட்ரு 210 ரூபா 220 ரூபா. ஒரு கேஜ் ஒரு கம்பெனி பிராண்டடுக்கு தகுந்தபடி 10-20 குறையும் கூடும். அது என்னென்ன 2 கேபிள் இருக்குன்னு சொன்னீங்களா? அலுமினியம் ஒன்று, காப்பர்லாம் போட முடியாது. காப்பர்லாம் எங்கேயே போயிடும். இது ஈஜி கேபிள் 210 ரூபானா அது 620 ரூபா. டபுளாக வரும் அப்படியே ரேட்டு. டபுள் கூட வராது, திருப்பி மடங்கு கூட வரும் காப்பரோட கெப்பாசிட்டி. ஓகே ஓகே. அது வந்து இங்கே இதுக்கே யூஸ் இல்லை. பெரிய இண்டஸ்ட்ரிக்கு தான் நம்ம இது இருக்கு பாருங்க, எஸ்எஸ் ஒர்க்கு தான். நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்தபடி தான். ஓகே. இப்போ இந்த போர்டு செட்டப்புக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு 20 ரூபா வரும். 15 ரூபா 20 ரூபா வந்துடும். ஆமாம், இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் இப்போ சுவிட்ச் பல்பு டு இசட் பார்த்தோம்னா இந்த ஒர்த்து பார்த்தோம்னா 15 ரூபா 13 ரூபா 12 ரூபா போர்டோட கனெக்ஷனு. லேபர் ஒரு 4 ரூபா 5 ரூபா வச்சுக்கிட்டாலும் 20 ரூபா ரவுண்டாக வந்துடும். ஓகே. இதுமாரி உங்களுக்கு செட்டப் பண்ணணும் அப்படின்னாக்க இவரோட காண்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இதுமாரி செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.